அக்காக்கு சொன்னியா ஒரு நாள் வேலை இருக்குதுன்னு? தெரியலக்கா, எனக்கு நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க வந்தாதாக்கா வருவாங்க. அங்கே மாடு கன்று பார்க்குறக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். என்ன தேன் வர்றேன்னு சொன்னா ஆளவே காணுமே. அக்கா நேரம் ஆயிட்டு இருக்குதுக்கா, வாங்கக்கா. அப்புறம் லேட்டானா பேசுவாங்கக்கா. ஐயோ, வயிறு வேற கலக்கிற மாதிரி இருக்கே இந்த நேரத்தில். எப்பா இப்போ எப்படி சமாளிக்கிறது தெரியலையே. சீதக்கா, என்ன சின்ன புள்ள, வா போலாம், நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அக்கா நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்குங்கக்கா. எனக்கு கொஞ்சம் வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேங்க்கா. பின்னாடியே ஓடி வந்துடுறேங்க்கா. நீங்கள் போகிறக்குள்ள நான் வந்துடுறேன். என்ன சின்ன புள்ள, கிளம்புற நேரத்துல? சரி போ போ, போயிட்டு சீக்கிரமா வா, நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஆ சரிங்கக்கா. என்ன சீதாக்கா, சின்ன புள்ள எங்க போன? ஆளவே காணோம். அவளு ஏதோ பாத்ரூம் போகணும் மாமா, போயிட்டு சீக்கிரம் ஓடி வந்துடுறேன் நீங்க போறக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறான். மல்லிகாக்கா எங்க குளத்துக்கிட்ட தானே வர சொல்லியிருந்தாங்க? ஆமா நீலா, அந்த சூப்பரண்டு பொம்பளை குளத்துக்கிட்ட தான் வர சொல்லியிருக்குது. இப்ப யாருக்கா சூப்பரண்டா போட்டிருக்கிறான்? முதல்ல இருந்த பொம்பளை தானா இல்லை ஆள் கீழே மாத்தி இருக்கிறாங்களா? வானில அங்க போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எல்லா கேள்வி நீங்க கேளு. அதுக்கு இல்லக்கா, யாருன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் பொறுமையா போலாம்ல. ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தா. அது என்னமோ புதுசா தான் நில போட்டிருந்தாங்க. அந்த பொம்பளை கொஞ்சம் சிடுமூஞ்சியாட்ட தான் இருக்கிறா. எதுக்கு வம்பு, வா நம்ம நேரங்காலத்தோட போய் சேரலாம். என்னக்கா நடந்துட்டே இருக்கிறோம், இந்த குளமே இன்னும் வர மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. அது அப்படிதான் நீலா இருக்கும். வேலைக்கு வர்றப்போ தூரமாக தான் தெரியும், திரும்பி வீட்டுக்கு போகிறப்போ சீக்கிரமாக போயிடுவோம். அது எங்கே போனாலும் அப்படிதான். எங்கேயாச்சும் போகலான்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துக்கு போய் சேரக்குள்ள தூரமாக தெரியும். ஏங்கா நேற்று ராத்திரி உண்மையிலே உங்கள் வீட்டில் சத்தமெல்லாம் கேட்டுச்சாக்கா? அட ஆமா நிலா, நிஜம்தான். அப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போயிருக்குது, உங்க வீட்டுக்கு வந்திருக்குமாக்கா? அடி ஏண்டி என்ன பயப்படுத்துற? இல்லக்கா, உங்க வீட்டுக்கு வந்திருக்குதுன்னா அப்புறம் என்ற வீட்டுக்கு வரும்லக்கா, அதாக்கா கொஞ்சம் பயமா இருக்குது. எதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுதாக்கா கேட்டேன். எப்படியோ குளத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். என்ன நீலாம் அங்கே பொம்பளைங்களாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. நம்ம தான் நேரம் கழிச்சு வந்திருக்கிறோமோ? ஆமாக்கா, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்திருக்கிற மாட்டிருக்குது. அடி நில்லுங்க, நமக்கு என்ன வேலை சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போய் செய்யலாம். என்னம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க? முதல் நாளே லேட்டாக வந்தால் எப்படிம்மா? ஆமாங்க மேடம், நேரமாகி போச்சுங்க கொஞ்சம். நாளையிலிருந்து கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறேங்க மேடம். நீங்கள் தான் எங்கள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற சூப்பரண்டா மேடம்? ஆமாம்மா, என்னை இதை புது சூப்பராண்டாக போட்டிருக்குறாங்கம்மா. நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கிறேன். என்னம்மா 4 பேர் தான் வந்திருக்கிறீங்க? 7-8 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்களே. ஆமாங்க மேடம், நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் வந்தோம். அப்புறம் பாக்கி என்ன வர்றாங்களா இல்லையான்னு தெரியல மேடம். என்னம்மா 5 பேருங்கிறீங்க, 4 பேர் தான் இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் இங்கே? பின்னாடி தான் மேடம் வந்துட்டு இருந்தா, வந்துருவா மேடம் இப்போ. என்னம்மா நீங்கள் வந்தது 4 பேர், 5 பேர் கட்ட போட சொல்கிறீங்க, இன்னொரு ஆள் கேட்டால் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, நேரம் வேறு ஆகிட்டு இருக்குது. சரிம்மா, சரி போய் வேலை பாருங்க. அட்டை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போட்டு தரேம்மா. அக்கா நேரம் ஆயிடுச்சாக்கா? இவங்க தான் புது சூப்பரண்டா? ஆமா சின்ன புள்ள, இப்பதான் கேட்டுட்டு இருந்தாங்க 5வது ஆள் எங்க. நல்லதான் நீ வந்துட்ட. என்னம்மா அந்த பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் இவங்க தானா? ஆமாங்க மேடம், இவங்க தான். சரிம்மா, உங்கள் பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்புறமேல் 1 மணி நேரம் கழிச்சு அட்டை போட்டு கொடுத்துட்றேம்மா. நீங்கள் போகிறப்ப வேணால் வாங்கிட்டு போயிருங்க. ஆ சரிங்க மேடம். எங்கள் பேரெல்லாம் சொல்கிறேங்க மேடம், எழுதிக்கங்க. என்ற பேர் சீதா.
அப்புறம் இது பக்கத்துல நிக்கிறாளே இவ வேறு சின்ன புள்ள. இந்த முக்காடு போட்டிருக்குதே இந்த அம்மனி வேறு மல்லிகா. அந்த சுடிதார் போட்டிருக்குதே அந்த பொண்ணு பேரு நிலா. அப்புறம் அந்த ரோஸ் கலர் சாலை கட்டி இருக்கிறாளே அவ வேறு மலரு. நாங்க 5 பேர் தான் மேடம். ஆ சரிம்மா சரிம்மா. சீதா, சின்ன புள்ள, மல்லிகா, நிலா, மலர், சரிதானே? ஆமாங்க மேடம், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரிம்மா, அங்கே மண்ணை வலிச்சு போடுற வேலை தான் இன்னைக்கு. போங்க, சட்டி மம்முட்டியெல்லாம் கொண்டு வரலையாம்மா? மேடம் இன்னைக்கு ஒரு நாள் அவசரத்துல வந்துட்டோம் மேடம். ஏதாச்சும் இருந்தா கொடுங்க மேடம், நீங்களே ஏற்பாடு பண்ணி அதில் நாங்கள் வலிச்சு போடுறோம். நாளையிலேருந்து கொண்டு வந்துடுறோம் மேடம். என்னம்மா நீங்கள்? சரிம்மா, அங்கே நான் சொல்லியிருக்கிறேன் கொண்டு வராதவங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரி, அதில் கேட்டு 2 சட்டி வாங்கி சரி ஆள் கொஞ்சம் மாற்றி மாற்றி வலிச்சு போடுங்கம்மா. போங்கம்மா, நின்றுட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே நேரமாகி போச்சு. சரிங்க மேடம். என்னக்கா யாருக்கிட்டக்கா போய் சட்டி வாங்குறது? எல்லாரும் மும்மரமாக இப்போ தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாசனை புள்ள அங்க பாரு, அந்த பக்கம் மண்ணு குவிஞ்சு கிடக்குது. அங்க 2 சட்டி இருக்குது, வா அதில் போய் நம்ம வலிச்சு போடலாம். அக்கா 3 சட்டி 2 மம்முட்டி இருக்குதுக்கா. 2 ஆள் வலிச்சு போடலாம். 3 பேர் சமைச்சு கொண்டு போய் கொட்டிட்டு வரட்டுக்கா, சரியா இருக்கும். ஆமாக்கா, சரி நான் வேணா சமைச்சிட்டு போகிறேங்க்கா. நீங்களும் மலரக்கா வேணா வலிச்சு போடுங்க. ஆமா சீதாக்கா, சரி நாங்கள் 3 பேர் கொட்டிட்டு வரோம். நீங்கள் 2 பேர் வலிச்சு போட்டு வைங்க. சரி மலரு, நட மண்ணை வலிச்சு போடலாம். அக்கோ, நாங்கள் 2 பேர் இந்த மண்ணை கொட்டிட்டு வரோம், அதுக்குள்ளே வலிச்சு வைங்க. சின்ன பிள்ளைக்கிட்ட கொடுத்துடுங்க, அவன் அந்த சட்டி கொண்டு வரட்டும். நீங்கள் வலிச்சு கொடுங்க, நாங்கள் இது முதல் கொட்டிக்கிட்டு வந்துடுறோம். என்ன நீலா, சின்ன பிள்ளை என்னமோ சொல்லிட்டு இருந்தாலாமா? அவங்க வீட்டில் என்னமோ தூங்கவே முடியலன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தா. என்ன விஷயம் நிலா? மல்லிகக்கா, எனக்கு ஒன்றும் தெரியல. என்னமோ அவங்க மாமியாவை அவெல்லாம் பயந்துட்டதா சொன்னான். ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னான். என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மலரக்கோ, சீக்கிரம் மடமடன்னு வலிச்சு போடுங்க. இந்தாங்க்கா வலிச்சு போடுங்க, அது கொட்டிட்டு வந்தாச்சு. எங்க சின்ன புள்ள, மல்லிகாவையும் நிலாவையும் ஆளவே காணோம். அவங்க மண்ணு கொட்டுறேன்னு சொல்லி அந்த பக்கம் போய் கதை பேசிட்டு இருப்பாங்க. போ சின்ன புள்ள, இந்த 2 சட்டி கொட்டிட்டு வா. முதுகே பிடிச்சி வச்சாட்டு இருக்குது. ஓ, இந்த முக்காடுக்காரி எப்படி விசையாக நடக்கிறா? ஏக்கோ மல்லிகாக்கா, கொஞ்சம் மெதுவாக தான் போங்க. ஏன் இப்படி ஓடி ஓடி வேலை செய்கிறீங்க? இது 100 நாள் வேலை தானா? அங்கே வாருங்க, பொம்பளைங்கெல்லாம் இப்படி மெதுவாக செஞ்சுட்டு கிடக்குறாங்கன்னு. நீங்கள் இப்படி அவதியாக செய்கிறீங்க. என்ன சின்ன புள்ள பண்ணுறது, நமக்கு வேலை செஞ்சு பழக்கமாகி போச்சு. அது என்னமோ மெதுவாக செய்யறக்கே வரமாட்டேங்குது எனக்கு. போங்க, இந்த சட்டியை மட்டும் கொட்டிட்டு வாங்க, பசிக்குது சாப்பிட்லாம். எங்கே அந்த நிலா வந்தால் காணோம்? அவளுக்கு பசிக்குதாம சின்ன புள்ள. சரி, சாப்பாடு கூடையெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் இந்த 2 சட்டையை மட்டும் கொட்டிட்டு அவங்களே எல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டா. ஏக்கா 2 பேர் மம்டியெல்லாம் வச்சுட்டு வாங்கக்கா, இந்த 2 சட்டி கொட்டிட்டு சாப்பிட போகலாம். வயிறு எல்லாம் பசிக்குது. அக்கா வாங்கக்கா, போய் சாப்பிட போகலாம். அவங்களாம் போயிட்டாங்க. சரி சீதா, இரு வர்றேன். எனக்கு வேற இடுப்பே பிடிச்சிக்கிச்சு நல்லா. என்ன மலர் உட்காந்துட்ட? நடக்கா வரேன், காலை ஏதோ பிடிச்சிக்கிச்சாட்டிருக்குது. உட்காருங்கக்கா, அவங்க தான் சாப்பாடு கூட எடுத்துட்டு வர போயிருக்கிறாங்கல்ல. உட்கார மலர், எனக்கே இன்னைக்கு நல்லா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. எங்கேங்கக்கா இவளுங்களை ஒருத்தையே காணோம். என்ன சின்ன புள்ளா, நிலாவைங்க ஓய் ரொம்ப நேரமாச்சு. வர்றாக்கா, பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. எல்லாரும் என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? ஏன் சின்ன புள்ளா, நீ என்ன கொண்டு வந்த? ஆமாம், எங்கள் வீட்டில் நைட்டு நடந்த கூத்துக்கு
எங்கள் மாமியார் என்ன நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்கு சோறு குழம்பு ஆக்கியா கொடுக்கும். நானே ஏதோ பழைய சோறு எடுத்துட்டு பச்சை மிளகா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆமாம் சின்னப்புள்ள, என்னாலையும் எந்திரிக்கவே முடியல. நான் வெறும் புளி சாப்பாடு கிண்டிட்டு உளுந்து சட்னி தான் செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அதே கொடுத்து விட்டுட்டேன். நான் தக்காளி சாப்பாடு கொஞ்சம் செஞ்சுட்டு அதிலே கொஞ்சம் தயிர் ஊற்றி கொண்டு வந்துட்டேன். என்ன சீதாக்கா, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நானும் பழைய சோறு தான் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் பண்ணேன். அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். என்ன மல்லிகைக்கா, நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? நான் என்ன கொண்டு வர்றது, நானும் அதே தான். சாப்பாடு நேற்று செஞ்சது மிச்சம் நிறைய கடந்தது. சரி, அதிலே கொஞ்சம் தயிர் ஊற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தொட்டுக்கறக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். எது எது இருந்ததோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சின்னப்புள்ள பீட்ரூட்டாச்சும் எடுத்து தொட்டுக்கோ. இந்த புள்ள கஞ்சிக்கு சட்னியும் நல்லா இருக்கு, தொட்டுட்டு சாப்பிடு. இந்த புளிசோறு வேஞ்சா கொஞ்சம் எடுத்துக்கோ. ஆமாம் சின்னப்புள்ள, நான் பழைய சோறு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் தக்காளி சோறு எடுத்துக்கோ. மணி எவ்வளோச்சு சின்னப்புள்ள? மணி 2 மணி தாண்டிருச்சுக்கா. என்ன சின்னப்புள்ள, இவ்வளோ நேரம் கழிச்சா நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம்? ஆமாக்கா, நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டு தானே, அதனால தான் நமக்கு நேரம் போனதே தெரியல. என்னம்மா எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டீங்களா? ஆமாங்க மேடம், இப்போ தான் உட்காந்தோம். சரிம்மா சரிம்மா சரிம்மா, சாப்பிட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வேலை அவ்வளோதா, நாளைக்கு நேரத்துலேயே கொஞ்சம் வந்துடுங்கம்மா. ஆ சரிங்க மேடம். ஏன்க்கா, இந்த சூப்பரண்டு பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல டைப்பான பிள்ளையாக தான் தெரியுது. ஆமாம் நிலா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு யாரை பார்த்தாலும் நல்லவங்களாக தான் தோணும். போக போக தானே தெரியும் யார் எப்படின்னு. ஆனாலும் சின்ன புள்ள முதல்ல இருந்த சூப்பரண்டுக்கு இந்த புள்ள அவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சம் குணமாக பேசுது. இந்த முதல்ல இருந்தவோ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். சரிக்கா, எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. எங்கள் மாமியாரை வேற நான் வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நைட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் போகிற வரைக்கும் அது பயந்துட்டே கிடக்கும், எப்படா வருவான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.